அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள். வாழ்க்கை எப்படி இருக்கணும்? தமிழ் ஏகப்பட்ட செய்திகளை சொல்லுது. திருவள்ளுவர் மாதிரி வாழ்வு குறித்த செய்திகளை சொல்வதற்கு வேற இலக்கியங்களே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளவு இலக்கியங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? அளவறிந்து வாழணும். நம்முடைய நிலையறிந்து அளவறிந்து வாழணும். என்ன அளவு நம்மள்ட்ட இருக்கிறது? நாம் ஏற்றக்கூடியது, சம்பாதிக்கக்கூடியது, நாம் இனிமேல் ஈட்டக்கூடியது, இனிமேல் இதெல்லாம் கிடைக்கும் சொல்லக்கூடியது, இதோட அளவை அறிந்து அதற்கான செயல் திட்டங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். இது என்ன இருக்குன்னு தெரிஞ்சா, என்ன வரும் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த செயல் திட்டங்களை உருவாக்கி வாழ்றது நல்லது. அப்படி இல்லைன்னா என்ன ஆயிரும்? நம்மள்ட்ட வலிமை இருக்குது, வளம் இருக்குது, இளமை இருக்குதுன்னு சொல்லி அது தகுந்த இருக்குன்னு நினைச்சிட்டு வாழ்ந்தோம்னா அது கடைசியில என்ன ஆகுமா? இருக்கிறது மாதிரி தெரியுமா? கடைசியா போய் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாதாகி தொற்றாக்கிடும். இருக்கிற மாதிரி தெரிஞ்சு கெட்டு போயிரும். அப்ப நம்ம கவனமா நம்மிடம் உள்ளதை அளவை அறிந்து வாழ வேண்டும் என்கிற வள்ளுவரின் வழி நடப்போம். நன்றி, வணக்கம்.